என்ன கிரிஜாக்கா மூஞ்சி பயங்கரமா இருக்கு. ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? யார் மேல கோவமா இருக்கீங்க? ஏட்டி அன்னைக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுக்க போனோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, அன்னைக்கு போயிட்டு தானே வந்தோம். ஆமாக்கா, அந்த கடைக்காரன் தான் நான் அப்படி தச்சிருவேன் இப்படி தச்சிருவேன்னு ஓவரா பில்டப் கொடுத்தானே, நல்லா தச்சிருக்கானா? அதை ஏன்ட்டி கேட்குற? சரி, கேட்கல போங்க. ஏட்டி அப்படி சொல்லலை, நீ வேற. ஏற்கனவே நானே கோவத்தில் இருக்கேன், நீ இன்னும் கூட கொஞ்சம் கோவத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்க. என் மகனுக்கு தைக்க வேண்டியதை பொண்ணுக்கும், பொண்ணுக்கு தைக்க வேண்டியதை மகனுக்கும் தச்சு வச்சிருக்காண்டி அந்த ஆளு. அட கொடுமையே. அப்புறம் என்னக்கா செஞ்சீங்க? நான் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளை காலையில் போட்டு பாருங்கன்னு சொன்னேன். பார்த்தா அவனுக்கு அவளோடதும் அவளுக்கு அவனோடதையும் மாற்றி தைச்சி வச்சுருக்கேன் அந்த கடைக்காரர். என்னத்தை செய்ய? சரி வைங்க, நான் சாயந்தரம் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் பிள்ளைகள்கிட்ட. இன்னும் அந்த கடைக்காரர் என்ன செய்வார்னு தெரியலையே நமக்கு. ஏக்கா நீங்கள் சொல்லிடுங்க அவர்கிட்ட. நாங்கள் துணி எடுத்து கொடுத்தது அளவுலாம் கரெக்டாக தான் கொடுத்தோம், நீங்கள் தான் மாற்றி தைச்சிட்டிங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களே துணி எடுத்து கரெக்டாக தைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவோம். சரிட்டி சொன்னால் அவங்க தைச்சி கொடுத்துருவாங்களா? அக்கா தைச்சி கொடுத்து தானே ஆகணும். அவங்க மேலே தானே தப்பு, நம்ம மேலே தப்பு இல்லைல்ல. இதுக்கு தான் இப்படி கோவப்பட்டு உட்காந்துருக்கீங்களாக்கும். இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு ஏன் எவ்வளோ கோவப்படுறீங்க? இல்லாட்டி ஸ்கூல் வேறு திறக்க போகுது, அப்புறம் யூனிஃபார்ம் போடலாட்டி பிள்ளைகளை தனியாக நிற்க விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்கு தான். வேற என்ன நமக்கு பயம்? ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? நீ வேறு நேரம் கேட்டேன், இப்போ சும்மா கரெக்டினு அப்படியும் வரல இப்படியும் வரல. போய் அந்த தையல்காரரை பார்த்து பேசினா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கு ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க இப்பயே போயிட்டு வருவோம். என்னம்மா குண்டு பொம்பளை, நாம் தைச்சது எப்படி இருக்கு யூனிஃபார்ம்? என்னது குண்டு பொம்பளையா? வாயில் எனக்கு என்னன்னு தான் வருது. யூனிஃபார்ம் தைச்சதும் சரியில்லை, இப்போ குண்டு பொம்பளையாம்ல? குண்டு பொம்பளை ஏன் நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்களோ? வாயில் ஏதாவது வேறு ஏதாவது வந்துட போகுது. ஒழுங்காக பேசுங்க. சும்மா என்ன பொம்பளையா இருக்குன்னா அமைதியாக போயிடுவாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவானாக்கும். ஏம்மா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஒரு ஜாலிக்கு தானே சொன்னது. என்னது ஜாலிக்கா? அதெல்லாம் உங்கள் வீட்டு ஆட்களோட வச்சுக்கோங்க. சும்மா அடுத்த பொம்பளையை வந்துட்டு கிண்டல் பண்ணுறது வைக்கிறதுன்னு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, எனக்கு பிடிக்காது, பார்த்துக்கோங்க. ஏ அப்பா, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவங்க இப்படி கோவப்படுறாங்க, கடவுளே. அதை விடுங்க. என் பிள்ளைய 2 பேத்துக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுத்தனே, என்னன்னு தைச்சி வச்சிருக்கீரு? கொஞ்சம் கூட சரியில்லை. பொண்ணுக்கு ஆண்பளை பையனுடைய அளவையும் பையனுக்கு பொண்ணோட அளவையும் இப்படியா தப்பாங்க? நீங்கள் உண்மையிலே தையல் கடை தான் வச்சுருக்கீங்களா, வேறு எதுவும் வேலை பார்க்குறீங்களா? ஏன்மா அப்படி கேட்குறீங்க? கரெக்டாக தானே தச்சு கொடுத்துருக்குறேன். நல்லா தச்சு கொடுத்தீங்க. அவனோடதை அவளுக்கும் அவளோடதை இவனுக்கும் மாற்றி மாற்றி தச்சு வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு சரி நீங்கள் தான் மாற்றி வச்சுட்டீங்களாக்குன்னு போட்டு பார்த்தா அது ட்ரெஸ்ஸு பத்தவும் மாட்டேங்குது. என்னன்னு தச்சு கொடுத்துருக்கீங்க? நான் மறுபடியும் என் பிள்ளைகளை கூட்டு வரேன், நீங்களே அதே அளவுக்கு துணி எடுத்து 2 பேத்துக்கு ஒழுங்காக தச்சு கொடுத்துருங்க. துணி வேணாலும் எடுத்து கொடுங்க, நான் தச்சு தரேன். நான்லாம் துணி எடுத்து தைக்க மாட்டேன். யோ, நானும் போனால் போகுது, பேசாமல் இருக்கணும், நானும் அமைதியாக இருக்கேன், பார்த்துக்கோங்க. தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு துணி எடுத்து தர மாட்டாங்களா? துணி ஆளு மண்டையும் பாரு. என்னம்மா வாய் ரொம்ப நீளுது? அப்படிதான் ஏன் நீளும்? நீ எனக்கு கம்மியாக பேசுகிற? நானும் சரி ஆம்பளையாரு பாவம் பொறுமையாக போகணும் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்பவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அக்கா அன்றைக்கி அத்தனை தடவை கேட்டாங்களா சரியாக தச்சிருவீங்களான்னதுக்கு ஓவராக பில்டப் வேறு. நான் அப்படி தப்பேன் இப்படி தப்பேன், நீங்கள் தச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கன்னு. தச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் அப்போ புரியலை, இப்போ தான் புரியுது. இப்படி தான் அடுத்தடுத்து வர வச்சுட்டே இருப்பீங்க போல். ஏம்மா தப்பாக பேசாதீங்கம்மா, ஏதோ இந்த தடவை தப்பு நடந்துருச்சு, அதனால நான் என்ன எப்பயுமே இப்படியே தப்பு செய்வேங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அப்படி தானே சொன்னீங்க. சரிங்கம்மா, நீங்க துணி எடுத்துட்டு வாங்க, நான் தச்சு கொடுத்து விடுறேன். துணியும் எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. ஒழுங்கா நீங்களே அந்த துணியை எடுத்து தச்சு கொடுக்குறீங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்குள்ளே வேணும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்துடும், அப்போ பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டு போகணும். சரிம்மா சரி, போங்க, எடுத்து தந்து தொலைகிறேன். என்ன காட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க? என்னது காட்டு கத்திட்டு இருக்கமா? உங்கள் மேலே தப்பா வச்சுக்கிட்டு ஒரு யூனிஃபார்மை கரெக்டாக தைக்க தெரியல, நீங்களாம் பேச வந்துட்டீங்க. ஒழுங்கு அந்த அக்கா கூட பிள்ளைகளுக்கு துணி எடுத்து தச்சு கொடுத்துருங்க. திங்கட்கிழமை வருவோம். தைக்கலைன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாத, பார்த்துக்கோங்க. சரிம்மா, தச்சு தந்துடுறேன், கிளம்புங்க நீங்கள் இப்போ எடுத்து விட்டு. நான் அளவு எடுத்தது பையன் பேர் பொண்ணுலையும் பொண்ணோட பேர் உள்ள அளவுக்கு மாற்றி எழுதிட்டேன்னு போல. இப்போ அதுக்கு என்ன இந்த வாரத்துக்கு வரீங்க? அதுக்காக பிள்ளை வந்து பையன் ட்ரெஸ்ஸையும் பையன் வந்து பொண்ணு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போக முடியுமா ஸ்கூலுக்கு? நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க? சரிம்மா, என் மேல் தான் தப்பு. நான் துணி எடுத்து தச்சு தரேன். திங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து வாங்கிக்கோங்க, போங்க. கஸ்டமர் வர நேரத்தில் இங்கே கத்திக்கிட்டு கிடக்காதீங்க, அப்புறம் எனக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க. கிளம்புங்க. சரி, திங்கள் செவ்வாய்க்கிழமை வருவோம், தச்சு வைங்க. சரின்னு சொல்லிட்டேன்லம்மா, இடத்த காலி பண்ணுங்கம்மா 3 பேரும்.
சரி சரி, இவ்வளோ அழுது கேட்குறனால நாங்கள் கிளம்புறோம். யூனிஃபாரத்தை தைக்காமல் மட்டும் இருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்பீங்க.